தமிழ் இலக்கிய பூங்காவுடைய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராக மிக நீண்ட நாட்களாக நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது முதல் உலக சாதனை நிகழ்ச்சி நாம் தொடங்கினோம், அதிலிருந்து இருக்கிறார் ஐயா அவர்கள். பல கவியரங்களை தலைமை தாங்கி இருக்கிறார். இப்போது அவருக்கு சில பணிகள் இருந்ததனால் அதில் இதெல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கான்னு சொல்ல முடியாது, ஒதுங்கி இருக்கான்னு சொல்ல வேண்டும். அத்தகையவர் நம்மளை தொடர்ந்து நம்முடைய கவியரங்களை கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சிறப்பான பணிகளை கொண்டவர். 3 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒரு நூலுக்கு சுரதா மதிப்புரை கொடுத்திருக்கிறார். இன்னொரு நூலின் பெயர் சங்கத்தமிழ் அருவி என்ற பெயர். இன்னொரு நூலின் பெயர் பன்முக பார்வை என்ற பெயர். கட்டுரை நூல். அது சிறந்த இலக்கிய கட்டுரைகளில் தொகுத்து வைத்த நூல். அத்தகைய சிறப்பு வாய்ந்த நூலாசிரியர், மிகச் சிறந்த மனிதர், நல்ல மனிதர். எவ்வளவு உயரமான முக்கியம் கிடையாது, நல்லவனா இருக்கணும். முதல்ல வல்லவனா பயணம் இல்லை, நல்லவனா இருக்கணும். நல்லவர். அவருடைய பாடல்கள், பல பாடல்கள் வானொலியிலே கேட்டுக் கொண்டிருக்கின்றன. அத்தகையவருக்கு முதல் கட்டமாக முதலில் ஒரு திருக்குறளை கூறி உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுகிறார். வாருங்கள் ஐயா. உத்தரமேரூரை சேர்ந்தவர். தக்கோலத்திலே பிறந்து உத்தரமேரூரில் இருக்கிறார். உலகத்திலேயே முதலாக இந்த வாக்கு போடுகிற முறை இருக்குது இல்ல, அதை உருவாக்குன உத்தரமேரூர் தான். அங்க இருக்கு அந்த ஒரு கோயில் இருக்கு, ஒரு பெருமாள் கோயில். அந்த இடத்துல இன்னும் அதுக்கான கல்வெட்டுகள், சான்றுகள்லாம் இருக்குது. முதல்ல வாக்கு போடுற முறையை கொண்டாந்துருக்கான். அந்த ஊரை சேர்ந்தவர், நல்ல ஜனநாயகவாதியா இருப்பாரு. வாங்க ஐயா, உங்க ஒரு திருக்குறளை சொல்லி உரிமை எடுத்துக்கொள்ளும். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். அனைவருக்கும் வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்தும். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 31, 304வது திருக்குறள். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முக மலர்ச்சியையும் மன மகிழ்ச்சியையும் கெடுக்கின்ற சினத்தை விட ஒருவனுக்கு பகைகளும் உள்ளனவோ, சினமே பகையாக உள்ளது என திருவள்ளுவர் பதிக்கின்றார். கோபம், சினம் ஏற்படும் போது கண்ணாடியில் நம்முடைய முகத்தை பார்க்கும்போது நம்மால் பார்க்க முடியாத அளவிற்கு இது நம் முகம்தானா என்று நமக்கு நம் முகத்தை பார்த்து ஒரு வினா எழுப்ப தோணும். மனம் அதிரும். அது மட்டுமன்று, கோபம் இருபக்க கூர்மையுள்ள கத்தி போன்றது. அது எய்தவனையும் காயப்படுத்தும். கோபப்பட்டால் ஒரு பங்கு ஆற்றலும் மீண்டும் இயல்பான நிலை வருவதற்கு 2 பங்கு ஆற்றலும் விரயமா போகுது என்று உளவியல் அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். இப்படி நம்முடைய ஆற்றல் விரயமா போகணுமா? சினந்தான் சத்துரு, அது நமக்கு பகைவன், அதனை வேறறுப்போம் வாருங்கள் என்று பாரதியும் பகர்வான். அன்பை அகத்தில் விதைத்தால் முகத்தில் மலர்ச்சி, அகமும் மகிழ்ச்சி. அன்பை அகத்தில் விதைத்தால் முகமும் மலர்ச்சி, அகமும் மகிழ்ச்சி. மனமே சினமே கொள்ளாதே, மனமே அன்பை தள்ளாதே. மீண்டும் குறளை பார்ப்போம். நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முக மலர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் கெடுக்கும் பகையால் உள்ள சினத்தின் பக்கம் செல்லாமல் இருக்க முயற்சிப்பேன் என உறுதி கூறுகிறேன். புத்தாண்டு வாழ்த்து. குறையே இல்லா நிறைவோடு குணமே குன்றா நெறியோடு நிறையே நிறைவாய் நிறைந்துள்ளதாய் நிறைவாய் இனிதாய் புத்தாண்டில் அன்பும் பண்பும் ஒழுக்கமுமே அகத்தில் பதிப்போம், நடந்திடுவோம். நன்றே வாழி என நலமாய் வாழ்த்தும் நவின்றிடுவோம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மகிழ்ச்சி. நன்றி. சினத்தை ஒழித்து சினமில்லாத ஒரு வாழ்க்கை, எவ்வளவு நல்லனவற்றை செய்தாலும் கூட சினம் இருந்தால் அது அவனை இயல்பாகவே அழிக்கக்கூடிய ஒரு கருவி என்கிறார்
கருத்தை சொல்லி அதற்கான ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டு ஒரு அருமையான புத்தாண்டு வாழ்த்து கவிதை வரிகளையும் வழங்கி சென்றிருக்கிறார் ஐயா தக்கோலமேன் ஜெகநாதன் அவர்கள். நன்றி, மிக்க நன்றி. அடுத்து மிக்க மகிழ்ச்சி. வருகிறார் நன்றி நன்றி.